சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ராமருக்கே துரோகம் செய்தவர் பிரதமர் மோடி என பாஜக ஆட்சியின் அவலங்களை லியோனி அம்பலப்படுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில் நாங்கள் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள மாட்டோம் என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிறுவன தலைவர் வேல்முருகன் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். அமீர் கானின் தங்கள் திரைப்படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்த சுஹாசினி பட்நகர் உடல்நலக் குறைவால் இன்று உயிரிழந்துள்ளார். மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் கமல்நாத் அவரது மகன் நகுல்நாத் எம்பியுடன் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி பாஜகவில் இணையுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு நிதியுதவி பெறும் சிறுபான்மையினர், பள்ளிகளில் பயின்ற மாணவிகளும் புதுமை பெண் திட்டத்தில் சேர்க்கப்படுவர் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு 29 பைசா, ஆனால் ஊபிக்கு வட்டியுடன் 2 பைசா என மோடி அரசை விளாசி தள்ளிய கனிமொழி எம்பி. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று தலைமை செயலகத்தில் பல்வேறு துறைகளின் சார்பில் 502 கோடியே 51 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை திறந்து வைத்து 732 கோடியே 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியுள்ளார். ராமதேவன்பட்டியில் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் 8 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் 3 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டன. இதற்கிடையே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் பலி எண்ணிக்கை 10ஆக உயர்ந்துள்ளது. இதில் 6 ஆண்கள் 4 பெண்கள் அடங்குவர். இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் வெப்பங்கோட்டை பட்டாசு ஆலை வெடி விபத்தில் பலியானோர் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 3 லட்சமும் காயமடைந்தோருக்கு தலா 1 லட்சமும் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பஞ்சு மிட்டாயில் புற்றுநோயை உண்டாக்கும் வேதிப்பொருட்கள் இருப்பது உறுதி செய்யப்பட்டு உள்ளதால் தமிழகத்தில் பஞ்சு மிட்டாய் விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளது. வடலூர் வள்ளலார் பெருவெளியை திமுக அரசு கையகப்படுத்தினால் மாபெரும் மக்கள் போராட்டத்தை எதிர்கொள்ள நேரிடும் என சீமான் தெரிவித்துள்ளார். தென்னிந்திய திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் விஜய். அதிக அளவில் ரசிகர் பட்டாளம் கொண்ட விஜய் அரசியலில் களமிறங்குவதை சமீபத்தில் உறுதிப்படுத்தியிருந்தார். மேலும் தனது ரசிகர் மன்றத்தை அரசியல் கட்சியாகவும் பதிவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டு காலத்தில் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு இழைத்த அநீதிகளையும் ஒன்றிய அரசிடம் மாநிலத்தின் உரிமைகளை அடகு வைத்து தற்பொழுது நாடகமாடும் அடிமை அதிமுகவின் துரோகங்களையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் நாடாளுமன்ற தொகுதி வாரியான கூட்டங்கள் நடைபெறும் என திமுக தலைமை கழகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஆயுத கடத்தல் வழக்கில் கைதான சினிமா பைனான்சியர் ஆதிலிங்கத்தின் மீது NIA அதிகாரிகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே நாடுகாணி வனப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீ வேகமாக வனப்பகுதியில் பரவி வருவதால் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் முயற்சியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்தியாவில் உள்ளவர்கள் வெளிநாடு வாழ் இந்தியர்களை திருமணம் செய்வது சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் இந்திய குடிமக்களை வெளிநாடு வாழ் இந்தியர்கள் திருமணம் செய்வதற்கான விதிகளை கடுமையாக்குமாறு மத்திய சட்ட அமைச்சகத்துக்கு சட்ட கமிஷன் பரிந்துரை செய்துள்ளது. மலேசியாவில் உள்ள சிலாங்கூரில் ஆசிய அணிகள் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் தொடர் நடைபெற்று வருகிறது. இதில் ஆரம்பம் முதலே PV சிந்து தலைமையிலான இந்திய மகளிர் அணி சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. சர்வதேச அரங்கில் 150 விக்கெட்டுகளை சிராஜ் முகமது பூர்த்தி செய்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று கிராமுக்கு ரூபாய் 20 உயர்ந்து கிராம் 5780 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் விலை ரூபாய் 160 உயர்ந்து ரூபாய் 46,240க்கு விற்பனையாகிறது. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் நாளை மற்றும் நாளை மறுநாள் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.